ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆந்திரா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோவில் நம்ம மினி கேக்கு தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஒன்ஸ் ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா இந்த கேக்கவே நீங்கள் விட மாட்டீங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் 1/2 கிலோ அளவுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். இதையே நல்லா கழுவி எடுத்துக்கினேன். இப்போது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ மேலே தோல்வை எடுத்துடலாம். எல்லா கிழங்குலையும் இதே மாதிரி தாங்க இந்த தோல்வை இந்த மாதிரி எடுத்துடலாம். பாருங்கள், மேலே இருக்க தோல்வை எடுத்துட்டேன். இப்போது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை இந்த மாதிரி மீடியமான சைஸில் கட் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்வீட் பொட்டேட்டோவும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ இதையே நம்ம பாயில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கிழங்குவை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இப்போது இது இந்த கிழங்கு ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணிக்கினா போதுங்க. பாருங்கள், 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு. கிழங்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். தண்ணி இல்லாமல் வெறும் ஸ்வீட் பொட்டேட்டோ வரையும் எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லா ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கின்னு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோலாம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணியில் எதுவும் சேர்க்காதீங்க, இப்படியே நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதையே நம்ம கொஞ்சம் மீடியமான சைஸில் பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கையில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கட்லெட் மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி தாங்க ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே தட்டி வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றா இதே மாதிரி தான் சேர்த்துக்கணும். நல்லா வெந்த உடனே 2 பக்கமாக திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இதையே பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இதே மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கேக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன வீடியோஸ் வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.